முண்டன் கணிப்பு பாகம் 5. சூரிய கிரகம். வணக்க மக்களே. முண்டன் கணிப்பு அல்லது உலகக் கணிப்பு, பொது கணிப்பு, சமூக கணிப்பு, மேதினி கணிப்பு என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இங்கு கிரகங்களின் தாக்கம் மிக முக்கியமானதாகும். சூரியன் கிரகத்தை பற்றி ஒரு பார்வை. விண்வெளியில் பல கோடி நட்சத்திரங்கள் உண்டு. அதில் ஒரு நட்சத்திரம் சூரியன். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திர கூட்டத்தில் மையத்தில் அமைந்துள்ளது. பூமிக்கும் பிற சக கிரகத்திற்கும் சூரியனிலிருந்தே வெப்பமும் ஒளியும் கிடைக்கிறது. இந்த நட்சத்திரம் அதாவது சூரிய கிரகமானது ஹைட்ரஜன், ஹீலியம் என்னும் வாயுக்களால் நிரம்பியுள்ளது. ஹைட்ரஜன் அணுக்கள் கலந்த கலவை ஹீலியமாக மாறுகின்றது. இந்த இடத்தில் அணுவியல் சேர்க்கை நடைபெறுகிறது. அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் மாற்றமாகி ஆற்றல் எனர்ஜியாகி வெளியே ஒளியையும் வெப்பத்தையும் தள்ளுகிறது. பூமியில் உயிர் வாழ இந்த மேற்குறிப்பிட்ட காரணிகளான ஒளியும் வெப்பமும் உதவுகிறது. அது மட்டுமல்லாது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை, காலநிலை, வானிலை அமைப்புகள் கூட கட்டுப்படுத்துகின்றது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இதனால்தான் இதை நாம் சித்த விஞ்ஞானிகள் சிவன் என்று அழைக்கின்றனர். சூரியன் பூமியிலிருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. வெப்பநிலை மேற்பரப்பளவில் 5500 செல்சியஸில் உள்ளது. அதன் நடுப்பகுதி அதாவது மையப்பகுதி 15 மில்லியன் செல்சியஸ். சூரியனின் விட்டம் 1.39 மில்லியன் கிலோமீட்டர் தூரம். சூரியனின் ஆயுள் காலம் 4.6 மில்லியன் ஆண்டு பழமையானது. விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பின்படி சூரியன் இன்னும் 5 பில்லியன் ஆண்டு வாழும் என்கின்றனர். மக்களே, அதிக குழப்பம் தேவையில்லை. 1 மில்லியன் என்பது 10 லட்சம், 1 பில்லியன் என்பது 100 கோடி, அவ்வளவுதான். இது சின்னதாக ஒரு அறிமுகம் மட்டும் மக்களே. சூரியன் என்பது தந்தை, தலைவர் என்று கொள்ளலாம். சூரியன் பூமியை சுற்றுவது அல்ல. இங்கே பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது. இதை சூரிய மைய முறை அதாவது ஹீலியோசென்ட்ரிக் மாடல் என்பார்கள். இதற்கு பூமி 365 நாட்கள் எடுக்கிறது. இந்த பூமி சுழற்சி அதாவது தன் அச்சு மீது சுற்ற 24 மணி நேரம் எடுக்கிறது. இதனால்தான் பகல் இரவு மாறி வருகிறது. அதே நேரம் சூரியனையும் சுற்றி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பூமி தன்னைத்தானே சுற்றுவதே ரொட்டேஷன் என்றும், சூரியனை பூமி சுற்றி வருவதை ரிவால்வேஷன் என்றும் கூறலாம். மக்களே, அவதானம். இந்த அண்டம் என்பது பற்றி எவ்வளவோ விடயம் இருந்தாலும் மனிதன் ஆகச் சிறந்த வாழ்வையும் சிந்தனையும் பெற்று கூட ஏனோ ஏற்க மறுக்கிறான் பல உண்மைகளை. இங்கு பூமி தன் அச்சில் சுழல்வதால் இரவு பகல் ஏற்படுகிறது. அதனால் பல நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் உண்டாகிறது. அவை யாவை என்று பார்த்து விடுவோம். இப்படியாக நடைபெறும் இருளும் ஒளியும் அல்லது இரவும் பகலும் என்று கூட கொள்ளலாம். நன்மைகள்: உடலுக்கு ஓய்வு. இந்த ஓய்வு கிடைத்தால் மட்டுமே உடலின் வளர்ச்சி ஏற்பட்டு ஆரோக்கியம் பெறும். வெப்பநிலை சம நிலை அடையும். நினைத்து பாருங்கள், எல்லா நேரமும் சூரியன் இருப்பின் அதிக வெப்பம் உண்டாகும். எப்போதும் இரவு இருந்தால் குளிர் ஏற்படும். இரண்டு தன்மையுமே உடலை பாதிக்கும். பின்னால் வரக்கூடிய சில கண்டங்களின் நிலைப்பாட்டில் வெப்பமும் குளிரும் எப்படி பூமியில் தடுமாற்றத்தை தருகிறது என பின்னர் பார்ப்போம். தீமைகள்: பூமி சுழற்சி இல்லாமல் போனால் எப்போதும் பகல் சூரிய ஒளி இல்லை. எப்போது இரவும் கடும் குளிர், பனி. உடல் பாதுகாப்பாக இருக்க சராசரி 36.5 முதல் 37.5 செல்சியஸ் வெப்பம் தேவை. ஒருவேளை உடலின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸுக்கு கீழே சென்றால் ஹைப்போதெர்மியா அதாவது நடுக்கம், குழப்பம், பலவீனம் எனவும், 28 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வெப்பநிலை போனால் உயிர் ஆபத்தை தரும்.
குளிர்த்தன்மை கூடினால் உடல் உறைவு, இரத்த ஓட்டம் குறைவு, மூளை பாதிப்பு இப்படியான தருணங்களில் உடலை சூடான உடைகளை அணிந்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இளமை காலத்தில் வெப்பம் அதிகமானால் பல நோய்களும், முதுமையில் குளிர் கூடினால் மரணமும் நெருங்கி வருகிறது. மக்களே, ஒரே ஒரு விடயம் மட்டுமே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் மத்தியில் மனிதன் புரிந்து கொள்ள மறுக்கும் விடயம் என்றோ ஐயன் திருவாய் மலர்ந்து போனார். திருவள்ளுவர் நிதர்சனம் என்பது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வாழ்க்கை தொடர் பயணம். இறப்பு முடிவல்ல, அமைதி தரும். பிறப்பு விடியலின் பின்னர் மீண்டும் வாழ்வதை தரும் என்பதை நாம் தெளிவாக சிந்தனையில் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை பயணத்தை அமைதியாக தொடரலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை நன்றி. வாழ்க வளமுடன் மக்களே. நான் உங்கள் அம்மாஜி, டொரண்டோ, கனடாவிலிருந்து.